வெல்கம் டு நந்தி மெஹந்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மெஹந்தி பார்டர்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போயிட்டு என்னுடைய சேனல்லே இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வந்து பேசிக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். பேசிக் பார்ட் 1 அது பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்டர்ஸ்க்கு போகலாம். நம்ம ப்ரீவியஸாக வந்து 1-1 பார்டர், L7, IT, N&U பார்டர், சர்க்கிள் பார்டர், லைன்ஸ் பார்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அது கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ் அண்டு டாட்ஸ். லைன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கேப் விட்டுட்டு, இது கொஞ்சம் கேப் எக்ஸ்ட்ராவே விடுங்க, விட்டுட்டு திரும்ப அகைன் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே உள்ள கொஞ்சம் தின்னாக லைன் போடுங்க. ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணிவிட்டு போடணும். ஒரு லைனுக்கும் ஒரு லைனுக்கும் சேம் கேப் தான் இருக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதில் டாட்ஸ் வைக்க போகிறோம் நம்ம. ப்ரெஷர் 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 ப்ரெஷர். இங்கே 3 டாட்ஸ் வச்சிட்டோமா, இங்கே வந்து 2 டாட்ஸ் வைக்க போகிறோம். இங்கே சென்டரில் இப்படி. அதே மாதிரி இங்கே வந்து அகெயின் 3 டாட்ஸ். இங்கே 2 டாட்ஸ். டாட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன், ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷரில் தான் கொடுக்கணும், வச்சு இப்படி தேய்க்கக்கூடாது. நம்ம மெஹந்தி போடும்போது எப்போவுமே பொறுமையாக போடணும். பொறுமையாக இருந்தால் தான் மெஹந்தி வந்து நமக்கு நீட்டாக வரும். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நான் சொல்லியிருக்கேன், கீழே அகெயின் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கீழேயும் மேலேயும். இது கம்பல்சரியாக எல்லா பார்டருக்குமே கொடுத்துக்கோங்க. மேலேயும் வந்து லைன் போட்டுட்டு இப்படி கேப் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிவிட்டு இங்கேயும் அம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்டர் பார்க்கலாம். இந்த பார்டருக்கு வந்து லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் பார்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெயின்ஸ் பார்க்க போகிறோம். வெயின்ஸ் பார்டர் பார்க்க போகிறோம். லைன் போட்டுட்டு சின்னதாக ஒரு லைனு, ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர், அப்புறம் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக எட்ஜில் முடிக்கணும். இதை வந்து நம்ம இன்னொரு வேலை எப்படி ஈஸியாக போடலான்னா, ஸ்டார்டிங்கில் லைன் போட்டுட்டு ஒரு டாட் மாதிரி ப்ரெஷர் ப்ரெஷர் வச்சுட்டு இந்த லைனை இங்கேருந்து ஃபுல் பண்ணி விடணும். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம்.
லைன் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. எட்ஜில் கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கணும். அகெயின் கீழேயும் அதே ரிப்பீட் பண்ணணும். டாட் வச்சுட்டு இழுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா லைன் போட்டுட்டு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக எட்ஜில் முடிச்சிடுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இப்படியே போட ஆரம்பிச்சிடுவீங்க. மெஹந்திக்கு வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் முக்கியம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து வெயின்ஸு. தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் இதே மாடலில் டியர் ட்ராப்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். எப்படின்னா இங்கே டாட் வச்சுட்டு இதை ஃபுல் பண்ணி விட்டுருங்க. டாட் புல்லிட், டாட் புல்லிட், டாட் புல்லிட், டாட் புல்லிட். இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா டாட் வச்சுட்டு அப்படியே ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி விடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் ஆக ஆக நீங்கள் நார்மலாகவே போட ஆரம்பிச்சிடுவீங்க. டாட் புல்லிட், டாட் புல்லிட், டாட் புல்லிட். இது எல்லாமே பேசிக்கில் வர்றது தான். அதனால் நமக்கு பேசிக் வந்து நல்லா போட வந்துச்சுன்னா தான் இதெல்லாம் நம்ம போட முடியும் நீட்டாக. அதனால் பேசிக்கை வந்து கிளியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து டியர் ட்ராப்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வெயின்ஸ் பார்த்தோம்ல, வெயின்ஸில் வந்து என்ன பண்ணால் நம்ம வேவ் லைன் பார்க்குறோம். இந்த வேவ் லைன் கூட நம்ம பேசிக்கில் பார்த்துருக்கோம் எப்படி போடணுன்னு. வேவ் லைன் போட்டுட்டு இங்கேருந்து லைனு ப்ரெஷர் புல்லிட்டு அப்படியே கீழே அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு பார்டர். நான் சொல்லியிருக்கேன் எல்லா பார்டருக்குமே வந்து லைன் போட்டுட்டு 2 லைன் போட்டு மேலேயும் கீழேயும் லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் லைன்ஸ் போட்டுட்டும் அம்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா இப்படியும் லைன் போடலாம். கீழே இப்படி வேவாக போடலாம். வேவாக போட்டுட்டு இங்கே ஒட்டி ஒரு லைன் போட்டுட்டு கீழே இங்கே கேப் இருக்கா, இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் கீழே ஒரு லைன் போட்டுட்டு
இங்கே நீங்கள் அம்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். ஓகே, சேம் மேலே வந்து நீங்கள் பார்டர்ஸ் மட்டும் மேலே ஒரு லைன் போட்டுட்டு 2 லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். போட்டுட்டு சேம் இதே இங்கே ரிப்பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்டர் பார்க்க போகிறோன்னா ஜிக்ஸாக் பார்டர். இப்போ வி வச்சு நம்ம பார்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வி, அகெயின் உல்டா வி, ஸ்ட்ரெயிட் வி, உல்டா வி, ஸ்ட்ரெயிட் வி, உல்டா வி. ஓகேவா? இதுக்குள்ளே திரும்ப வந்து ஒரு வி போட போகிறோம் உள்ள. திரும்ப அகெயின் இதுக்குள்ளே ஒரு வி போட்டுக்கோங்க சின்னதாக. இங்கே கேப் இருக்குல்ல, இங்கே வந்து சின்ன வி மாதிரி மட்டும் போட்டுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி வியை மட்டும் ஃபில் பண்ணிக்கணும். சேம் அகெயின் இதுக்கும் கீழே ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுக்கணும், மேலேயும் ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலிஃபண்ட் பார்டர்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேப் விட்டுட்டு இப்போ போடுற பார்டர் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரைடலில் வந்து செமி ப்ரைடலில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கோங்க, இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாக்ஸ் எல்லாம் சேமாக வரணும், அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன போட போகிறோன்னா எலிஃபண்ட் போட போகிறோம். எலிஃபண்ட் வந்து மினி எலிஃபண்ட் வந்து இங்கே போட போகிறோம். எலிஃபண்ட் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஈஸியாக என்ன யூஸ் பண்ணி போடணும்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை போடுங்க. எப்படின்னா ஒரு 6 மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி வந்துட்டு இந்த லைனை இப்படி இழுத்துட்டு இங்கே ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு என் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு. அவ்வளோதான், எலிஃபண்ட் முடிஞ்சது. உள்ளே வந்து நம்ம டெக்கரேஷன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஓகேவா?
இதான் மினி எலிஃபண்ட். சேம் இங்கேயும் வந்து எலிஃபண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு 6 மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு கர்வு, இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போட்டுட்டு சென்டரில் என் போட்டுட்டு லைன். நான் இது எப்படி ஈஸியாக போடணும்னு சொல்லிவிட்டு நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அகெயின் 6. இது வந்து மினி எலிஃபண்ட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ கேப்பாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இந்த பார்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் ஃபில்லிங் பார்டர்னு சொல்லுவாங்க. இல்லை செமி பிரைடல் ஹேண்டில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்டில் இந்த டிசைன் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணும்போது நெகட்டிவ் ஃபில்லிங் தனியாக நான் வீடியோ போடுவேன். நெகட்டிவ் ஃபில்லிங்னா இது மாதிரி ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து 75% உள்ளே வந்து இமேஜ் இருக்கணும். ஒரு 25% தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி போட்டால் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் இமேஜ் வந்து சைஸு கம்மி பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாவே இருக்காது. இந்த எலிஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப குட்டி ஆகிடும். அதுக்கு தான் நீங்கள் போடும் போதே வந்து எவ்வளோ போட முடியுமோ பெருசாக போட்டுட்டு அப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் நிறைய பார்டர்ஸ் போடலாம். பார்டர்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்களே பார்டர்ஸ் க்ரியேட் பண்ண கூட ஆரம்பிச்சிடுவீங்க. இதுக்கும் சேம் பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th ஒன் வந்து இதுவும் நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் பார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் போடும்போது இந்த கேப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லீஃப் போடுங்க. லீஃபும் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு நான் பேசிக் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இப்போ ஒரு கர்வ் போட்டுட்டு சென்டரில் டாட், அகெயின் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெருசாக ஒரு அம்ஸ் சொல்லி கொடுத்தல, பிக் அம்ஸ், அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்துடும். சேம் லீஃப் போட போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், கர்வ் டாட், கர்வ், இங்கே பிகம்ஸ். இங்கே லீஃப்குள்ளே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது ஒரிஜினல் லீஃப் மாதிரி இருக்குது பாருங்கள். அகெயின் ஓப்பன் கர்வ், க்ளோஸ் கர்வ், ஓப்பன் கர்வ், க்ளோஸ் கர்வ்.
இங்கே உள்ள லைன் ஓப்பன் கர்வ், க்ளோஸ் கர்வ். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தான் ப்ளேஸ் இருக்குன்னா நம்ம அந்த ப்ளேஸ் வரைக்கும் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு ஃபில் பண்ணிட்டா போதும். இல்லை ஹேண்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா லைன் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே என்னால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ இந்த கேப் எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம கோனை வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஃபில் பண்ணும்போது கேப் இல்லாமல் கேப் விடாமல் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அவ்வளோ தெரியாது நீங்கள். ஆனால் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் பண்ண இடத்துல கேப் விட்டது மட்டும் ஒயிட் கலரில் அப்படியே தெரியும். ஸோ அதனால் பார்த்து ஃபில் பண்ணணும். உஷ் அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ இந்த பார்டர் கிடச்சிச்சு. இங்கே நீங்கள் சேம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கீழேயும் மேலேயும் பார்டர் போட்டுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்டர் பார்க்கலாம். வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் வந்து இந்த பார்டரோடு முடிச்சுக்கிறேன். மேலே ஒரு லைன் போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் சின்னதாகவே விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சேம் இந்த பார்டரும் நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி தான், பட் கொஞ்சம் சிம்பிளாக. ஓகே, இந்த இடத்துல எனக்கு பிளேஸ் இல்லை, அதனால் வந்து எந்த ஆஃப் வருமோ அந்த ஆஃப் மட்டும் நான் சைடில் போட்டுட்டேன். இப்போது இந்த சைட்லலாம் வந்து கோனை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். மெஹந்தியில் வந்து நம்ம ஸ்டார்டிங் பேசிக்லாம் கற்றுக்கிட்டோன்னா ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஓன் டிசைன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓன் பார்டர்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் நீங்கள் டாட் வைக்கிறதா இருந்தால் டாட் வச்சுக்கலாம். இல்லை அப்படியே ஃப்ளைனாக விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இல்லைன்னா சென்டரில் இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே அப்படி விட்டுடலாம். நம்ம இஷ்டம்தான், என்ன பண்ணலாமோ பண்ணிக்கோங்க.
ஓகே. சேம் அதே மாதிரி கீழே லைன்ஸ் போட்டு அம்ஸ் போட்டுக்கோங்க. இது மறக்கவே கூடாது, கம்பல்சரி எல்லா இதுக்குமே வந்து லைன்ஸ் போட்டு அம்ஸ் போட்டுடணும். ஒவ்வொன்றும் வந்து நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பேசிக்கில் நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு இதை பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.